அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4th வீக் பார்க்குறோம். 4th வீக்கோடைய கிளாஸ் 5 பார்க்குறோம். கிளாஸ் 5ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வீடியோ May 3க்கான வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். May 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கிளாஸ் 5ல் வந்து பண்ணாக்கா அந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா நம்முடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா 40 மார்க் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேயில் டோட்டலாக 40 மார்க்கில் வந்து பண்ணாக்கா 35+ மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து பண்ணாக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். So, as far as administrative point of view is concerned, the intelligence test can be classified into two broad categories, namely. So, வந்து பண்ணாக்கா இந்த intelligence test என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாக்கா 2 broad categories-ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாக்கா 2 broad categories-ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பண்ணாக்கா இண்டிவிஜுவல் டெஸ்ட், செகண்ட் வந்து பண்ணாக்கா குரூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இண்டிவிஜுவல் டெஸ்ட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒருத்தருக்கு மட்டும் வச்சு அதுக்கு பேர் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு. குரூப் டெஸ்ட்ன்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வைக்கிறது. அப்போ இண்டிவிஜுவல் டெஸ்ட்னு பாருங்கள், இன் விச் ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல் இஸ் டெஸ்டட் அட் அ டைம். ஒரு டைமில் ஒரே ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் டெஸ்ட் பண்ணாதுக்கு பேர் இண்டிவிஜுவல் டெஸ்ட் அப்படின்னு பேர். இதே குரூப் டெஸ்ட்டாக இருந்தால் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் டெஸ்டட் அட் அ டைம். ஒரு டைமில் வந்து பண்ணாக்கா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலை டெஸ்ட் பண்ணுவாங்க. Another way of classifying the intelligence test is based on the form of the test. அப்போ வந்து பண்ணாக்கா செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அது என்ன ஃபார்மில் இருக்குது அந்த டெஸ்ட்டு, அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா எத்தனை பேருக்கு வைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு குரூப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த டெஸ்ட்டு என்ன ஃபார்மில் இருக்குது அதை பேஸ் பண்ணி 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பண்ணாக்கா வெர்பல் டெஸ்ட் ஆர் நான் வெர்பல் டெஸ்ட். அப்போ வெர்பல் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பண்ணாக்கா லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு பேர். அப்போ வெர்பல் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, நான் வெர்பல் டெஸ்ட்டு அண்டு நான் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு பேர். நான் வெர்பல் டெஸ்ட்டுக்கு நான் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு பேர். அப்போ ஃபஸ்ட்டு வெர்பல் டெஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். தீஸ் டெஸ்ட் மேக்கர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னாக்கா லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். இயர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிவன் இன் த வேர்டு. அப்போ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேர்டில் கொடுத்துருப்பாங்க, எய்தர் இந்த ரிட்டன் ஃபார்ம் ஆர் இந்த ஓரல் ஃபார்ம் ஆர் போத். அப்போ வந்து பண்ணாக்கா ரிட்டன் ஃபார்மில் இருக்கும், இல்லை ஓரல் ஃபார்மில் இருக்கும், இல்லை ரெண்டுலேயுமே கூட இருக்கலாம். Individuals are required to use language as well as paper and pencil for giving other response. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இண்டிவிஜுவல் வந்து பண்ணாக்கா இந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா லாங்குவேஜ் அந்த ஓரலாகவும் சொல்லலாம், அப்படின்னா பேப்பர் பென்சில் கொடுத்து அது மூலிமாவும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸை சொல்லலாம். The test content of these test is loaded with verbal material. அப்போ இந்த டெஸ்ட் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னாக்கா வெர்பல் மெட்டீரியலாக இருக்கும். அடுத்தது நான் வெர்பல் ஆர் நான் லாங்குவேஜ் டெஸ்ட். These tests involve such activities in which the use of language is not necessary. அப்போ வந்து பாருங்க எங்கள் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறது நெசசரி இல்லை. The use of language is eliminated from test content and response except in giving direction. அப்போ வந்து பாருங்க யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் த டெஸ்ட் கண்டென்ட். அப்போ அந்த டெஸ்ட் கண்டென்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க லாங்குவேஜை எலிமினேட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து பண்ணாக்கா ரெஸ்பான்ஸ் எக்ஸப்ட் இன் கிவிங் டைரக்ஷன். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாக்கா இந்த டைரக்ஷனில் தான் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. The typical example of such non-verbal test are performance test. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த டெஸ்ட் இந்த நான் வெர்பல் டெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தான் வந்து பண்ணாக்கா எக்ஸாம்பிள். அப்போ the typical example of such non-verbal test are performance test. இது வந்து பண்ணாக்கா கொஷின் கேட்கலாம். The principal characteristics of these tests are given below. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த நான் வெர்பல் டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு the test content of these tests are in the form of material object. அப்போ வந்து பாருங்க இங்கே நான் வெர்பல் சொன்னோம் இல்லையா, இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்கே பார்க்குறோம். த டெஸ்ட் கண்டென்ட் ஆஃப் தீஸ் டெஸ்ட், இந்த டெஸ்ட் நான் வெர்பல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா மெட்டீரியல் ஆப்ஜெக்டாக இருக்கும். What an individual has to do is indicated by the tester either through oral instruction or by
பேண்டோமின் ஆர் சைன்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இண்டிகேஷன் எப்படி இருக்குன்னா எய்தர் ஓரலாக இருக்கலாம், இல்லை பாண்டோமினாக இருக்கலாம், இல்லை சைன்ஸாக இருக்கலாம். தேர்டு, individual responses depend upon what he does or perform then by what he says or right. அப்போ இண்டிவிஜுவலுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கலாம்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அப்படி இல்லைனா என்ன எழுதணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து அவர் சொல்லலாம். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த he does or perform then what he says or right. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லலாம், இல்லை எழுதலாம். ஜென்ரலி தீஸ் டெஸ்ட் ஆர் இண்டிவிஜுவல் டெஸ்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வெர்பல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா இண்டிவிஜுவல் டெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அடுத்தது, as டாக்டர் பிள்ளை அப்சர்வ்ஸ் these cannot be used as group test. இந்த நான் வெர்பல் டெஸ்ட்டை என்ன பண்ண முடியாது, குரூப் டெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியாதுன்னு யார் சொல்கிறாரு, டாக்டர் பிள்ளை. cheaply because it is necessary to supervise the individual testee at work and give him necessary direction. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த குரூப் டெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு வேணும், அவங்க வந்து பண்ணாக்கா டைரக்ஷனை கொடுக்கணும், இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், டைரக்ஷனை கொடுக்கணும். அப்போ குரூப்பாக இருந்தால் அதை வந்து கிளியராக அப்சர்வ் பண்ண முடியாதனால இவர் என்ன சொல்கிறாரு, இந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்கா குரூப் டெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் டெஸ்ட்டாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கொஷின் கேட்பாங்க, யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இந்த நான் வெர்பல் டெஸ்ட்டை யாருக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும், இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். If we try to have a final picture of all the type of tests in intelligence, we will have to keep in view both the ways of classifying them as mentioned above. அப்போ இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டு மெத்தடில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணுறாங்களா, குரூப்பாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து பண்ணாக்கா வெர்பலா நான் வெர்பலா. அடுத்தது இண்டிவிஜுவல் வெர்பல் டெஸ்ட். அடுத்து இண்டிவிஜுவல் வெர்பல் டெஸ்ட் பாருங்கள். த டெஸ்ட் இன்வால்விங் the use of language and administrated to an individual at a time belonging to this category. The test involving the use of language and administrated to an individual at the time belonging to this category. அப்போ வந்து பண்ண இந்த இதில் என்ன பண்ணுவோம், யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. An example, as an example of such test, we can refer to Stanford Binet test. ஸோ இது இந்த இண்டிவிஜுவல் வெர்பல் டெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா ஸ்டான்போர்ட் பினேட் டெஸ்ட் வந்து பண்ணாக்கா எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இட் இஸ் த ரிவைஸ்டு ஃபார்ம் ஆஃப் த பினே சைமன் டெஸ்ட். ஸோ இது வந்து பண்ணாக்கா இந்த ஸ்டான்போர்ட் பினேட் டெஸ்ட் அப்படின்றது எதோடைய ரிவைஸ்டு ஃபார்மு, பினே சைமன் டெஸ்ட்டுடைய ரிவைஸ்டு ஃபார்மு. Actually, French psychologist Albert Binet is said to be the father of intelligence test construction movement. அப்போ வந்து பண்ண who is called father of intelligence testன்னு கேட்கலாம், ஆல்பர்ட் பினே. சரிங்களா, அவர் வந்து பண்ணாக்க ஒரு ஃப்ரெஞ்ச் சைக்காலஜிஸ்ட். He along with Theodore Simon prepared a test is as nearly as 1905 comprising 30 items graded for different level. அப்போ வந்து பார்த்தா அந்த ஆல்பர்ட் பினே அலாங் வித் தியோடார் சைமன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டெஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 1905. அதில் மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குனாக்கா 30 ஐட்டம்ஸ் இருக்குது. எதை பேஸ் பண்ணினா கிரேடட் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவலில் பேஸ் பண்ணி அரேஞ்சு இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் டிஃபிகல்ட்டி. அந்த 30 ஐட்டம்ஸ் அந்த 30 டாஸ்க்கும் எப்படி இருக்குன்னா அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும், ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், the test included items like அந்த டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, அந்த தியோடர் சைமன் அண்ட் ஆல்பர்ட் பினே ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க இல்லையா, அதில் என்னென்ன இதுவெல்லாம் இருக்குது அப்படின்னா the test include items like at age 3 point out the nose, eyes, mouth. அப்போ வந்து பண்ணாக்கா ஏஜ் 3ல் அவங்க எதை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணணும், நோஸ், ஐஸ், மவுத் இதை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணணும். அட் த ஏஜ் 7 டெல் வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் த அன்ஃபினிஷ்டு பிக்சர்.